வணக்கம். கீழடி நாகரீகம் என்பது தமிழக மக்களின் நாகரீகத்தை இந்த உலகுக்கு எடுத்து காட்டியுள்ளது. தமிழக மக்கள் நாகரீகம், கலாச்சாரம், பண்பாடு, கட்டிடக்கலை, உணவு போன்றவற்றில் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த உலகுக்கு எடுத்து காட்டியதுதான் கீழடி அகழ்வு ஆராய்ச்சி. இந்த கீழடி அகழ்வு ஆராய்ச்சி மூலம் தமிழக மக்களின் ஒட்டுமொத்த வாழ்வியலும் இந்த உலகிற்கு எடுத்து காட்டப்பட்டுள்ளது. கீழடி அகழ்வு ஆராய்ச்சிகளில் கண்டறியப்பட்ட மனித எலும்புகள் தெற்காசிய மக்களின் DNA கூறுகளோடு ஒத்துப்போவதாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொல் மரபியல் ஆய்வகம் அறிவித்துள்ளது. இந்த எலும்புகளிலிருந்து கிடைத்த DNA தென்னிந்திய மக்கள், இலங்கை தமிழர்கள் உள்பட தெற்காசியாவை சேர்ந்த மக்களுடன் பொருந்துவதாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் கூறியுள்ளது. அதேபோல கீழடியில் வாழ்ந்த மக்கள் எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டார்கள் என்பது குறித்தும் இந்த ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மதுரை நகரத்திற்கு தென்கிழக்கில் சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அற்புத நகரமாக இருக்கக்கூடியதுதான் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடி கிராமம். இந்த கீழடி கிராமத்தில் 2014ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை மத்திய தொல்லியல் துறை அகழ்வு ஆராய்ச்சிகளை நடத்தியது. இந்த அகழ்வாய்வில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தை சேர்ந்த கட்டிட தொகுப்புகள் கண்டறியப்பட்டன. மத்திய தொல்லியல் துறை நடத்திய ஆய்வுகளுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டில் இருந்து மாநில தொல்லியல் துறை அங்கு தொடர்ந்து அகழ்வாய்வுகளை நடத்தி வருகிறது. கடந்த மார்ச் மாதம் முதல் அங்கு 11ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு கிடைத்த விரிவான அந்த கட்டட தொகுப்புகள் என்பது கட்டடக்கலையில் தமிழர்கள் எப்படி முன்மாதிரியாக விளங்கியிருக்கின்றார்கள் என்பதை இது இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டி உள்ளது. கிமு 6ஆம் நூற்றாண்டு வாக்கிலேயே ஒரு நகரம் இந்த பகுதியில் இயங்கியிருக்கலாம் என்றும் அது நமக்கு செய்தியாக தருகின்றது. எப்படி என்றால், இந்த உலகில் பல்வேறு பகுதிகளில் மனிதர்கள் எந்த பகுதியில் வாழலாம், வாழ முடியாது என்று ஆய்வு செய்து கொண்டிருந்த காலத்திலேயே தமிழகத்திலே இந்த பகுதியில் மக்கள் நாகரீக பண்பாட்டோடு குகைகளில் வாழ்ந்த மனிதர்கள், பொந்துகளில் வாழ்ந்த மனிதர்கள் இந்த உலகில் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் பொழுது ஒரு கட்டிடத்திற்குள் நாகரிகத்தோடு வாழ்ந்த மக்கள் என்பது தமிழகத்தில் கீழடியில்தான் என்பதை இந்த உலகுக்கு எடுத்து காட்டியுள்ளது. கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட தொல் பொருட்களின் கரிம பகுப்பாய்வு கீழடி பண்பாட்டின் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறது. கங்கை சமவெளியில் 2ஆம் நகர நாகரீகம், அதாவது சிந்து சமவெளி நாகரீகம் 1ஆம் நகர நாகரீகம் கிட்டத்தட்ட கிமு 6ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. இதற்கு இணையான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் எந்த நகர நாகரீகமும் இருந்ததற்கான ஆதாரங்கள் கீழடி அகழ்வாய்வுக்கு முன் கிடைத்தது இல்லை. 2ஆம் நகர நாகரீக காலத்தில் தமிழ்நாட்டிலும் நகர நாகரிகம் இருந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கீழடி வெளிப்படுத்தியது. அதாவது நான் முன்னமே சொன்னது போல் இந்த உலகில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் ஒரு நாகரிகமான வாழ்க்கை, கட்டிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருந்ததற்கான சான்றுகள் என்பது இதுவரை பெரிய அளவுக்கு உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடியில் மனிதர்கள் நாகரிக பண்பாட்டோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஆய்வு நமக்கு காட்டுகின்றது. கீழடி அருகில் இருக்கக்கூடிய கொந்தகை பண்டைய காலத்தில் இடுகாடாக இருந்திருக்கக்கூடும் என்பதற்கான ஆதாரங்களாக முந்தைய அகழ்வாய்களில் அங்கிருந்து முதுமக்கள் தாழியும் மண்டை ஓடுகளும் நமக்கு கிடைத்தன. குறிப்பாக 2020 ஜூன் மாதம் நடைபெற்ற அகழ்வாய்வுகளில் குழந்தை ஒன்றின் முழு அளவிலான எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது. இடுகாடாக பயன்படுத்தப்பட்ட அந்த கொந்தகையில் முதலாவதாக 2ஆம் 3ஆம் நிலை எலும்பு துண்டுகள் தொடர்ச்சியாக கிடைத்துள்ளன. குழந்தையின் எலும்புக்கூடுகள் 3ஆம் நிலை என கருதப்படுவதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறு அகழ்வாய்வுகளில் கிடைக்கும் தொல்லியல் எச்சங்களை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்வதற்காக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தொல்லியல் மரபியல் ஆய்வகம் ஒன்று 2020ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த ஆய்வின் முதன்மை நோக்கம் என்னவென்றால், தொல்லியல் துறையில் கிடைக்கும் மனித எச்சங்கள், தொல் எச்சங்கள் மற்றும் விலங்கினங்கள் அல்லது பயிரினங்கள் எச்சங்களை ஆராய்ந்து உலகத்தில் உள்ள மற்ற முக்கியமான தொல்லியல் இடங்களுக்கும் நமக்கும்
அந்த காலகட்டத்தில் இருந்த தொடர்புகள் என்ன என்பதையும், மனிதர்களின் இடப்பெயர்வு, ஓர் இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு பெயர்கிறோம் அல்லவா, அது எவ்வாறு நிகழ்ந்தது என்பதையும் கண்டறியவதாகும். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இதை செய்து வருகிறது. 3000 அல்லது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் மரபணுக்கள் எவ்வாறு இருந்தன, அவர்களின் இடப்பெயர்வு பாதைகள், அதாவது மைக்ரேஷன் ரூட்ஸ், மற்றும் அந்த காலத்தில் அவர்கள் பின்பற்றிய விவசாய முறைகள் ஆகியவற்றை நாங்கள் ஆராய்கிறோம் என்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் நமக்கு கூறுகின்றது. இந்த ஆய்வை தொடங்கிய போது ஒரு சிக்கல் இருந்ததாகவும் அந்த ஆய்வு கூறுகிறது. தற்போது மனிதர்களின் டிஎன்ஏவை எடுப்பது மிகவும் எளிதானது. அரை மணி நேரத்தில் மைக்ரோகிராம் அளவில் டிஎன்ஏவை எளிதில் பெற்றுவிடலாம். ஆனால் 2000 முதல் 3000 ஆண்டுகள் பழமையான மாதிரிகளில் இருந்து டிஎன்ஏவை எடுப்பது மிகவும் கடினம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய இந்த பல்வேறு பொருட்கள் மூலம் மக்கள் நாகரிக பண்பாட்டோடும் வாழ்ந்ததோடு மட்டுமல்ல, அவர்கள் எப்படிப்பட்ட உணவினையும் சாப்பிட்டிருக்கிறார்கள் என்பதையும் அதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. இறந்தவர்களை புதைக்கும் போது உணவுப் பொருட்கள் போன்று ஏதோ சில பொருட்களை அதனோடு வைத்து அவர்கள் புதைத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் வைத்த அந்த பொருட்கள் என்ன, ஏன் அந்த பொருட்களை வைத்தார்கள் என்று நாம் பார்த்தால், அவர்கள் வைத்த பொருட்கள் அல்லது அவர்கள் சாப்பிட்ட உணவுப் பொருட்கள் அரிசி, திணை, பால் மற்றும் அசைவ உணவுகள் தான் கீழடி மக்களின் பிரதான உணவாக இருந்திருக்கின்றது என்பதும் நமக்கு தெரிய வருகிறது. இன்னும் சொல்ல போனால், இந்த கீழடி என்பது, கீழடி மக்களின் வாழ்க்கை என்பது ஒட்டுமொத்த உலகிற்கும் தமிழர்கள் நாகரிகமானவர்கள், தமிழர்கள் பண்பாட்டோடு இருக்கக்கூடியவர்கள், தமிழர்கள் கலாச்சாரத்தை ஓங்கி பிடிக்கக்கூடியவர்கள், தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள், தமிழர்கள் இயற்கை விவசாயத்தை சார்ந்து வாழ்ந்தவர்கள் என்று உலகிற்கு ஒரு செய்தியாகவே கீழடி மக்களின் வாழ்க்கை தரம் அமைந்திருக்கின்றன. இருந்தாலும் ஒரு கேள்விதான், கீழடி மக்கள் உண்மையில் எங்கு சென்றார்கள்?